இவ்வளோ நடந்த இந்த நிகழ்வினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 3 தினங்களாக முழுமை பெறவில்லை. எனவே அந்த கொலை ஏன் நடந்தது அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியாது. இதை சொல்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி கனிமொழி அக்கா அவர்கள், ஆளும் கட்சி சார்ந்த கனிமொழி அக்கா அவர்கள். நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன், கரூர் இன்சிடென்ட் 40க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்து போனாங்க. ஒரே இரவில் எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்துலாம் டாக்டர்ஸை வர வச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு தனியாக டேபிளெல்லாம் போட்டு 41 பேர் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்றைக்கி இரவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் சரியாயிருச்சு, அடுத்த நாள் நீங்கள் எல்லாம் எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களை எரிக்க வச்சிட்டிங்களே. ஒரு பொண்ணை 3 நாள் ரிப்போர்ட்டு ஆகியும் அது சரியாக வரல, அது இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே இடத்துல 41 பேருக்கு ஒரே இரவில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சரிப்படுத்திட்டீங்க, கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதையும் நாங்கள் நம்பணும். நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய இல்லை, எனக்கு தெரியலை, புரியலை. இங்கே யார் சொல்கிறது போய், யார் சொல்கிறது உண்மை? இதே கனிமொழி அக்கா வந்து 13ஆம் தேதி நேற்று தான் அந்த அக்கா விரட்டி அடிச்சு மறுபடியும் உள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் போய் ஒரு வீடியோலாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது 13ஆம் தேதி தான். ஏன்னா நம்மளும் அதை 3 நாளாக தொடர்ந்து இந்த செய்தியை சொல்லிட்டு தான் இருக்கோம். 13ஆம் தேதி போனவங்க 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த கொலைக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க, அது எப்படி சார் கரூரில் மட்டும் அந்த 41 பேருக்கு உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அடுத்த நாளே அவங்களை தீப்பற்றி அவங்களுடைய உடலெல்லாம் அழிச்சிட்டிங்க? அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது எப்படி முழுமை அடைஞ்சிச்சு? ஒரு நபருக்கு அடையாதது 41 நபர்களுக்கு எப்படி முழுமை அடைஞ்சிச்சு?